வணக்கம். இன்றைக்கி தீபாவளி பலகாரம் ரிப்பன் பக்கோடா பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸிங்க, செய்கிறது 10 நிமிஷம் கூட அதிகம்தான். நினச்ச உடனே செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், வர்றவங்களுக்கு கொடுக்கலாம், நம்ம தீபாவளி பலகாரமாக செய்யலாம். வாங்க. இதுக்கு 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கிருக்கேன். இதில் 1/2 கப்பு கடலை மாவு, ரெண்டையுமே சலித்து எடுத்துக்கலாம். இது காரத்துக்கு தகுந்த மிளகாய் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கலாம், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெயை காய்ச்சி ஊற்றிக்கிறேன். வெண்ணெய் இருந்தாலும் வெண்ணெயும் போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. கடையில் வாங்கினா காரமெல்லாம் சொல்கிறது ரேட்டு அதிகமாக சொல்லுவாங்க. தீபாவளி நேரம் ஆயிடுச்சு. செய்கிறது ரொம்ப ஈஸி. கடலை மாவு வீட்டில் இருக்குது, அரிசி மாவு வீட்டில் வச்சுருப்போம். இது போல் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் புளிகிற பிடியில் என்ன அச்சு வேணுமோ அந்த அச்சை போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி சீப் மாதிரி இருக்கிற அச்சை போட்டுக்கிறேன். மாவை ஃபுல் பண்ணி டைட் பண்ணிவிட்டு எண்ணெயை காஞ்ச பிறகு இந்த மாதிரி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ ஈஸியாக, கஷ்டம் இல்லாமல் மாவு கரைச்சி எதுவும் பண்ணாமல் அருமையாக ரிப்பனாக புளிய வருது பாருங்கள். பக்குவமாக இருக்குது பாருங்கள். வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாம். இப்படி முறுக்கு மாதிரியும் புழிஞ்சிக்கலாம். இந்த கட் பண்ணியும் போட்டுக்கலாம். அது பின்னால் போட்டு காட்டுறேன் பாருங்கள். பார்க்குறப்பவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. வெந்ததுக்கப்புறம் எல்லாம் வெந்தெல்லாம் அடங்கிருச்சு பாருங்கள், சத்தமெல்லாம். இப்போ நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பார்க்குறப்பவே எவ்வளோ ஈஸியாக போட்டாச்சு. இது போல் கொஞ்சம் பிழிஞ்சிட்டு டக்குன்னு கட் பண்ணி கையில் போட்டோம்னா இப்படியும் நல்லாயிருக்கும். நமக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு முறை இந்த வீடியோவை பார்த்தோன்னே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாமே சுட்டு எடுத்துட்டோம் பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா பொறுன்னு எவ்வளோ நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன், நல்ல பொறுன்னு இருந்துச்சு. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். மிக்க நன்றி.